தாவலையில தானே மாட்டிக்கிட்ட மாதிரி சுதாகர் கிட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கான மொத்த பணத்தையும் பாக்கியா கேட்டு சுதாகருக்கு தரமான பதிலடி கொடுத்தது நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுதாகர் கிட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கான மொத்த பணத்தையும் கேட்ட பாக்கியாவை எதிர்த்து இங்க ஈஸ்வரி கோபி செழியன்னு 3 பேருமே பாக்கியா கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு தன்னோட முடிவில் ரொம்ப உறுதியாகவே பாக்கியா உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் ஜெனியுமே வந்து, ஆண்டி நீங்கள் எடுத்த முடிவில் எந்த தப்பும் கிடையாது ஆண்டி, அது உங்களோட ரெஸ்டாரண்ட், யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம், முதல்ல அந்த பணத்தை கேட்டு வாங்குற வழியை பாருங்க, நாளைக்கு அந்த சுதாகர் அங்கிள் வர சொல்லியிருக்காருல, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வாங்க ஆண்டி, யார் சொல்லியும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இங்கே ஜெனியுமே பாக்கியாவுக்கு ஆறுதலாக சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியாவுமே அதையே தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜெனி, கண்டிப்பாக இந்த வாட்டி அந்த பணத்தை கேட்டு வாங்க தான் போகிறேன். ஏன்னா எனக்கு மொத்தம் 41 லட்ச ரூபாய் லோன் இருக்குது, அதை நான் அடைக்கணும் இல்லையா, அதனால் அந்த சுதாகர்கிட்ட இருந்து என்னோட பணத்தை நான் கேட்டு தான் வாங்க போகிறேன். ஓகே ஆண்டி, இன்னைக்கு டேடியும் மம்மியும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, குழந்தைய பார்க்கணுமா, தூக்கிட்டு வர சொன்னாங்க. சரி ஜெனி, நீ போயிட்டு வா. ஆண்டி, வீட்டில் நடக்கிற பிரச்சனை இவ்வளோ நடக்கும்போது நான் இல்லையேனே நீங்கள் என்ன எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. ஐயோ ஜெனி, குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாமல் போயிட்டு வா அப்படின்னு எங்கள் பாக்கியாவும் சொல்ல, ஜெனியுமே செழியனை அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு வந்த ஜெனியையும் செழியனையும் பார்த்து இங்கே ஜெனியோட அப்பா அம்மாவுமே ரொம்ப சந்தோஷமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே ஜெனியோட அப்பாவுமே, மாப்பிள்ள உங்கள் தங்கச்சி இனியாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனால் எங்கள் யாருக்குமே ஒரு வார்த்தை கூட சொல்லாமையே ரொம்ப ரகசியமாக பண்ணிட்டீங்க போல, அதுவும் ஏதோ பணக்கார இடத்துல கொடுத்துருக்கிறதா நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டோம், ஏன் மாப்பிள்ள எங்கள் யாருக்குமே சொல்லலை அப்படின்னு கேட்டதும் இங்கே செழியன் இருந்துக்கிட்டு, ஓ அங்கிள் சாரி அங்கிள், இது ரொம்ப அர்ஜெண்ட்டாக பண்ண வேண்டியதாக ஆகிப்போச்சு, மாப்பிள்ளை வீட்டு சைடு சீக்கிரமாக பண்ணணும் அப்படி இப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க, அதனால தான் யாருக்கும் சொல்லாமல் நாங்கள் மேரேஜை முடிச்சிட்டோம் அப்படின்னு இங்கே செழியனும் சொல்கிறாரு. அந்த நேரம் இங்கே ஜெனியோட அம்மா இருந்துக்கிட்டு, சரிங்க மாப்பிள்ளை, கல்யாணத்துக்கு தான் எங்களை கூப்பிடல, ஜெனியோட ஹஸ்பண்டை காட்டினா கூட நாங்கள் கொஞ்சம் பார்த்தோன்னா சந்தோஷப்படுவோம் அப்படின்னு ஜெனியோட அம்மா கேட்டதும் இங்கே செழியன் இருந்துக்கிட்டு, ஜெனி உங்கள் அம்மா கேட்குறாங்களே, இனியாவும் நிதிஷோட ஃபோட்டோவையும் காட்டு, அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே செழியன் சொன்னதும் இங்கே ஜெனியுமே இனியா நிதிஷ் ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அதை இங்கே நிதிஷோட அம்மா பார்த்துட்டு இங்கே தன்னோட ஹஸ்பண்டுக்கிட்டேயும் காட்ட, அந்த ஃபோட்டோவில் இருந்த நிதிஷை பார்த்ததும் இங்கே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாரு. ஏமாப்பிள்ள, இவர் மிஸ்டர் சுதாகர், பெரிய கிரேட் பிஸ்னஸ்மேன், அவரோட ஒரே பையன் நிதிஷ் தானே? ஆமாம்மாம்மா, எப்படி உங்களுக்கு இவங்களை தெரியும் அப்படின்னு இங்கே செழியன் கேட்டதும், மாப்பிள்ள எனக்கு தெரியாதா என்ன, இவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் இவன் இருக்கானே, இவன் சரியான ஃப்ராடு, ஏன் உங்கள் யாருக்கும் தெரியாமல் எப்படி நீங்கள் இனியாவை இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? டேடி என்ன சொல்கிறீங்க டேடி அப்படின்னு ஜெனி அதிர்ச்சியாக. உடனே செழியன் இருந்துக்கிட்டு, அங்கிள் என்ன அங்கிள் சொல்கிறீங்க, நீங்கள் வேற யாரையாவது சொல்லுவீங்க, கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஃபேமிலியே கிடையாது, இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளை, இனியாவை தாங்குன்னு தாங்குறாரு அப்படின்னு செழியன் சொன்னதும் உடனே ஜெனியோட அப்பா இருந்துக்கிட்டு, மாப்பிள்ளை நான் சொல்கிறேனேன்னு நீங்கள் என்னை தப்பாக நினைக்க வேண்டாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நிதிஷ் அவ்வளோ பெரிய நல்லவெல்லாம் கிடையவே கிடையாது, ஏன் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா, அந்த நியூஸில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டவனே இவன் தான், இவன் ஒரு பெரிய ட்ரக்ஸ் அடிக்ட்டு, நிறைய பொண்ணுங்க கேஸில் இவன் அரெஸ்ட் ஆகியிருக்கான், இவனை போய் எப்படி நீங்கள் இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? ஜெனியோட அப்பா இந்த மாதிரி கேள்வி கேட்டதும் அங்கே இருந்து ஜெனி செழியனுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. டேடி நல்லா பார்த்து சொல்லுங்க டேடி, நீங்கள் சொல்லும்போது எனக்கே பயமாக இருக்குது, இனியாவோட வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பதட்டமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஐயோ ஜெனிமா, எனக்கு தெரியாதா, நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் தானே, எனக்கு எல்லா பிஸ்னஸ் மேனையும் தெரியும், இவங்க அப்பா பேர் சுதாகர், இவர் நிறைய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு, இவங்களுக்கு ஒரே பையன்தான் இந்த நிதிஷ், இவன் நிறைய கேஸில் மாட்டியிருக்கான், இனியாவுக்கு கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளையை பற்றி எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா முன்னாடியே பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்போம், இனியாவோட வாழ்க்கையை நாங்கள் காப்பாற்றியிருப்போம், இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே மாப்பிள்ளை அப்படின்னு இங்கே ஜெனியோட அப்பா பேசிக்கிட்டு இருக்க. அங்கே இருந்து செழியனுமே ரொம்ப பதட்டத்தோட, அங்கிள்
நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்னதை கேட்கும்போதே எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுது. இப்போவே நான் வீட்டுக்கு போகணும். வீட்டில் அம்மா அப்பான்னு எல்லார்கிட்டேயும் இந்த விஷயத்த இப்போவே சொல்லணும். ஆமாம் செழியா, சீக்கிரமாக கிளம்பு. இனியா வேற ஃபாரின் போயிருக்கா. அவளுக்கு அங்கே என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ தெரியல. நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டால் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்கிறா. ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி பேசணும். டாடி, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு ஜெனி சொன்னதும், இரு ஜெனிமா, இப்போ தானே வந்தேன், அப்புறமா போகலாம். இல்லை இல்லை டாடி, கண்டிப்பாக இப்போவே போய் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லணும். அங்கே இனியா எப்படி இருக்கான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் நேராக பாக்கியா வீட்டுக்கு வராங்க ஜெனியும் செழியனும். இன்னொரு பக்கம் சுதாகர் சொன்ன மாதிரியே இங்கே பாக்கியாவும் தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கான பணத்தை வாங்குறதுக்காக சுதாகரோட ஆஃபீஸுக்கும் போகிறாங்க. ஆஃபீஸுக்கு வந்ததும் இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு, என்ன சம்மந்தியம்மா, உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சுதாகர் கேட்டதும், இங்கே பாருங்க சார், என்னோட ரெஸ்டாரண்ட் நான் எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் ஒருத்தருக்கு கொடுத்தனா எனக்கு என்ன அமௌண்ட்டு வரணுமோ அந்த அமௌண்ட்டு வரணும். மொத்த அமௌண்ட் 60 லட்ச ரூபாய். அதை நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நான் பாட்டுக்குன்னு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பாக்கியா சொன்னதும், உடனே இதை கேட்டதும் சுதாகருக்கோ ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. என்ன இது, 60 லட்ச ரூபாவா? அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இவ்வளோ ஒர்த்தே கிடையாது. நாம் எப்படியாவது காசே கொடுக்காம அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிடலான்னு பார்த்தா இந்த பாக்கியா நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்காமல் விட மாட்டா போல இருக்கு. இல்லை, நாம் பணத்தை கொடுக்கக்கூடாது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச சுதாகர் நேராக இங்கே பாக்கியா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க சம்மந்தியம்மா, நீங்கள் கேட்குற 60 லட்ச ரூபாவை நான் தரேன். ஆனால் உங்கள் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பணத்தை கேளுங்க. நீங்கள் அந்த 60 லட்ச ரூபாவை இப்போ இப்படி வாங்கிட்டு போயிடுவீங்க. ஆனால் உங்கள் பொண்ணு இனியா என் பையன் கூட அங்கே ஃபாரினில் இருக்கா. நான் ஊன்னு சொன்னால் போதும், உங்கள் பொண்ணை என்ன வேணாலும் என் பையனால் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் பார்த்து பேசி பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு எங்கள் பாக்கியாவை ரொம்பவுமே பயமுறுத்துறாரு. இதை கேட்டதும் பாக்கியாவுக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இங்கே பாருங்க, தேவையில்லாத பேசாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான். என் ரெஸ்டாரண்ட்டை கூட நான் விட்டு கொடுப்பேன். ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா நான் கேட்குற பணத்தை கொடுங்க அப்படின்னு பாக்கியா சொன்னதை கேட்டதும், இங்கே பாருங்க சம்மந்தியம்மா, நான் நேராக விஷயத்துக்கு வரேன். சுற்றி வளைச்சி பேச எனக்கு அவசியமே கிடையாது. உங்கள் ரெஸ்டாரண்ட்டை வாங்கறதுக்காக தான் நான் இனியாவை என் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் நினச்சிருந்தா என் பையனுக்கு எப்பேற்பட்ட இடத்துல, பணக்கார இடத்துல கோடீஸ்வர பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தெரிஞ்சிருக்கும். கேவலம் ஆஃப்டர் ஆல் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பொண்ணை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமே கிடையாது. சொல்லப்போனால் எங்கள் ஒய்ஃபுக்கும் விருப்பம் கிடையாது, நிதிஷுக்கும் விருப்பம் கிடையாது. எனக்காக தான் நிதிஷ் இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சொல்லப்போனால் இனியாவை முன்னாடி அவன் பார்க்கவும் இல்லை, காதலிக்கவும் இல்லை. நான் சொன்னது எல்லாமே பொய். இப்போ சொல்லுங்க, இப்போ நினச்சா கூட உங்கள் பொண்ணை என்ன வேணாலும் பண்ண முடியும். உங்கள் பொண்ணோட வாழ்க்கை முக்கியமா, இல்லை உங்களுக்கு 60 லட்ச ரூபாய் முக்கியமா அப்படின்னு இங்கே பெரிய டிமாண்டையே சுதாகர் வைக்க, இதை கேட்டதும் பாக்கியாவுக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஒரு பக்கம் காசா இல்லை இன்னொரு பக்கம் இனியாவோட வாழ்க்கையா அப்படின்னு யோசிச்ச பாக்கியா, இங்கே இனியாவோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப பொறுமையோட மனசு கஷ்டத்தோட அங்கே இருந்து எழுந்து வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு வந்த பாக்கியா கிட்ட இங்கே கோபி இருந்துக்கிட்டு, என்ன பாக்கியா, உன் இஷ்டம் போல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டியா? இப்போ சந்தோஷம் தானே? போ, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணுமோ தாராளமாக பண்ணு. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, பாக்கியா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கோபம் வருது. அவ்வளோ பெரிய மனுஷங்கிட்ட போய் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கான பணத்தை போய் கேட்டு வாங்கிட்டு வர உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா பாக்கியா? இன்னும் நீ திருந்தவே போகிறது இல்லையா? நீ தான் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டல. எத்தனை தடவை சொல்கிறது வீட்டில் இருந்து பேர பசங்களை பார்த்துக்கன்னு? இன்னமும் நீ திருந்தாம இப்படியே பண்ணிக்கிட்டுரு. போ, பணத்தை வாங்கிட்டல அப்படின்னு ஈஸ்வரியும் பேச, உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, போச்சு, எல்லாம் போச்சு. என் ரெஸ்டாரண்ட்டும் என் கையை விட்டு போச்சு. அந்த ஆள் பணம் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு பணத்தையும் கொடுக்காம, பணம் கொடுத்தனா இனியாவோட வாழ்க்கை நாசமாயிடுன்னு சொல்லிட்டு ஏன் காது பட என்கிட்டயே சொல்கிறான். அவனை நான் என்னால் என்ன பண்ண முடியும்? அதனால தான் நான் அமைதியாக வந்துட்டேன். பாக்கியா, போதும், தேவையில்லாமல் நீ சுதாகர் சார் மேலே பழியை போட்டு பேசிக்கிட்டு இருக்காத. ஆமாம், நான் சொல்கிறத நீங்கள் எங்கே நம்ப போகிறீங்க?
நீங்கள் எப்போவுமே அந்த சுதாகருக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இப்படின்னு பாக்யா, கோபி, ஈஸ்வரின்னு 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நேரம் இங்கே ஜெனியும் செழியனும் வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வராங்க. வந்ததும் இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்ன செழியா, நேற்று நைட்டு தானே ஜெனி வீட்டுக்கு போனீங்க, திடீர்னு என்ன இவ்வளோ வேகமாக வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் இங்கே ஜெனி இருந்துக்கிட்டு, பாட்டி நம்ம மோசம் போயிட்டோம். என்ன ஜெனி சொல்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு பாக்கியா ஒரு பக்கம் பதட்டத்தோட கேட்க, ஆண்டி, இனியாவுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை சரியில்லை, அவன் சரியான ட்ரக்ஸ் அடிக்டான். எங்கள் டேடி தான் நிதிஷோட ஃபோட்டோ கேட்டார். நானும் சரின்னு சொல்லிட்டு நிதிஷுக்கும் இனியாவுக்கும் மேரேஜ் ஆன ஃபோட்டோவை எடுத்து காட்டினோம். அதில் இருந்த நிதிஷை பார்த்துட்டு எங்கள் டேடி அவனை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. இப்போ இனியாவோட வாழ்க்கையும் போச்சு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆண்டி, நீங்கள் இனியாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்களேன். இனியா அங்கே நல்லா இருக்காளா, சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேளுங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ஜெனி ரொம்ப பதட்டத்தோட பேச, அங்கே இருந்த செழியனுமே, டேடி, ஆமாம் டேடி, இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க அந்த நிதிஷ் ரொம்ப மோசமானவனா, பெரிய ட்ரக்ஸ் அடிக்டான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நியூஸ் எல்லாம் வந்திருக்கான் பாருங்க, அந்த நியூஸில் நானே பார்த்தேன் அப்படின்னு செழியன் சொல்ல, இதை கேட்டதும் அங்கே ஈஸ்வரி தலையில் இடி விழுந்த மாதிரி தலையிலேயே அடிச்சுக்கிட்டு, என்ன செழியா சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா? ஒருவேளை ஜெனி அப்பா தெரியாமல் கூட சொல்லலாம்ல. ஐயோ பாட்டி, நானும் அதையே தான் கேட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்தா நியூஸை போட்டு காட்டினாங்க. அப்போது நிதிஷ் கைதாகிறது நானே பார்த்தேன். செழியனும் ஜெனியும் மாற்றி மாற்றி சொன்ன உண்மையை கேட்டதும் எங்கள் பாக்கியாவுக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஐயோ கடவுளே, நான் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா நடக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கோபி, போதுமா, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன விஷயத்தில் நீங்கள் தப்பான முடிவு எடுத்தாலும் இனியாவோட வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் இதில் எதுவுமே தலையாட்டாமல் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன். கடைசியில் இனியாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். இந்த கல்யாணம் வேண்டாம், அந்த சுதாகர் பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இனியாவை கல்யாணம் பண்ண கேட்குறான்னு சொல்லிட்டு யாருமே என் பேச்சை கேட்கல. போச்சு, இனியாவோட வாழ்க்கை நாசமாக போச்சு. என்னோட ரெஸ்டாரண்ட்டையும் இப்போ நான் இழந்துட்டு நிற்கிறேன். உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, கோபி, என்ன கோபி இது, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது? எதுவும் பண்ண முடியாது. இனியாவோட வாழ்க்கையே இப்படி அழிச்சதே நீங்கள் தான் அத்தை. பாக்கியா, நான் என்ன பண்ணட்டும்? நல்ல பணக்கார இடம்னு சொல்லி தானே நான் இனியாவை அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொன்னேன். நான் இனியாவுக்கு நல்லது நடக்கும்னு தான் நினச்சி இப்படி பண்ணேன். கடைசியில் பார்த்தா இப்படி ஒரு இடி என் தலையில் வந்து இறங்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே ஜெனி இருந்துக்கிட்டு, பாட்டி, இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? அப்போவே ஆன்ட்டி எவ்வளவோ சொன்னாங்க, யாருமே ஆன்ட்டியோட பேச்சு நீங்கள் கேட்கவே இல்லை. அங்கிள் இந்த குடும்பத்துல இருந்து எல்லாரையும் விட்டுட்டு போனதுக்கப்புறம் பாக்கி ஆண்டி தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கினாங்க. அதே மாதிரி இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்கள் என்னமோ பணக்கார வீட்டில் தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்படி போய் பாலங்கணத்துல தள்ளி விட்டுட்டீங்க. இனியாவோட வாழ்க்கையை இப்போ நாசமாக போய் நிற்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் பாக்கி ஆண்டி கிடையவே கிடையாது, நீங்கள் 3 பேரும் தான். உடனே செழின்னு இருந்துக்கிட்டு, ஜெனி, நீ பேசுறது தப்பு ஜெனி. நாங்கள் என்ன பண்ணோம் சொல்லு? இனியாவுக்கு ஒரு நல்ல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். கடைசியில் இப்படி ஒரு வில்லன் வந்து மாட்டுவான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? தேவையில்லாத நீ டேடியையும் பாட்டியையும் இப்படியெல்லாம் பேசாத, அமைதியாக இரு. இனியாவை எப்படியாவது அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும். இனியாவை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க? இனியாவோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க, அதோட வீட்டோட கூட்டிகிட்டு வந்து வைக்க போகிறீங்க. இதென்ன நடக்க போகுது? ஐயோ கடவுளே, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எவ்வளவோ நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு யாரும் என் பேச்சை கேட்காம இப்படி பண்ணிட்டீங்களே, நான் என்ன பண்ணுறது? இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த இங்கே கோபியோ ரொம்பவுமே அதிர்ச்சியோட உறைஞ்சி நின்றுக்கிட்டு இருக்காரு. உடனே அங்கே இருந்த ஜெனியோ கோபிக்கிட்ட வந்து, அங்கிள், நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. இனியா செல்வி ஆண்டி பையன் ஆகாஷை காதலிச்சா. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட ஒரு குடிசையோ எங்கேயோ அவ சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. அதை விட்டுட்டு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ட்ரக்ஸ் அடிக்டான அந்த நிதிஷுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இனியாவோட வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க. இந்த குற்ற உணர்ச்சியில நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? ஜெனி, ஒரு நிமிஷம் இருமா. பாக்கியா, நீ கவலைப்படாத. இனியாவோட வாழ்க்கையை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். அந்த சுதாகரை பற்றி நீ எவ்வளவோ சொல்லியிருக்க, ஆனால் இவ்வளோ தூரம் அவன் இப்படி ஒரு ஃப்ராடு வேலை பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அம்மா, ஜெனி சொன்ன மாதிரி
நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு என் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியா இருக்குமா அப்படின்னு கோபி ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு.